ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சோழனும் நிலாவும் ரிசப்ஷன் செலிப்ரேஷனுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. மற்றபடி மனோகர் நினைக்கிற மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் வரலை. அவங்க எல்லாருமே சோழனையும் அந்த ஃபேமிலியையும் ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. காசு பணம் இல்லாதவங்க அப்படிங்கிறதுனால யார்கிட்ட காசு இருந்தாலும் அதை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு. ஆனால் நம்ம சோழனாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்போவுமே அவங்க செலவு பண்ணட்டும், அவங்க கொடுக்கட்டும், இல்லை அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அதையும் இதையும் கேட்குறதுன்னு எதுவுமே அவங்க பண்ணல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட சோழன்கிட்டையும் அவங்க நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே தான் பேசுகிறாங்க. நம்ம நிலா நினச்சிட்டு இருக்காங்க இவங்க மாறிட்டாங்க, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. ஆரம்பத்தில் அவங்க பேசினாலும் இப்போ அவங்க மாறிட்டாங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் நல்ல விதமாக தான் நடத்துகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்பிட்டாங்க. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் நடத்தலை. சோழனை தனியாக கூப்பிட்டு போய் கூட தாஸ் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தாஸ்கே தெரியும். அதனால தான் அதுக்கு தைரியம் இல்லாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி மனோகர் அந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போய் நல்லா சூப்பராக சொகுசாக இருக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. வெளியே மட்டும் நிலாக்கிட்டையும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க தேனு. அவங்க 4 பேரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அது என்ன அவங்கள மட்டும் நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்கிற, ஏன் மற்றவங்கெல்லாம் கெஸ்ட்டு கிடையாதா, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு. என்ன இருந்தாலும் அவங்க என்னோடய ஃபேமிலிமா அப்படின்றாங்க. உன் ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கு நாங்கள் தலையில் தூக்கி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்ன ஆனாவுன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அந்த வீட்டில் என்னை எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா, நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எனக்கு பிடிக்கலன்னா அதை பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட. அப்படி இருக்கும்போது நானும் யோசிக்கணும்ல, இது என் வீடு அப்படின்னா நான் அவங்கள நல்லா சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான், மெஹந்தி முடிஞ்சது, ஃபேஷியல் அது இதுன்னு எல்லாமே முடிஞ்சது, அவ்வளோதானே. நான் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு வந்து நிற்கணும், அவ்வளவுதானே உங்களோட கண்டிஷன். நாங்கள் எல்லாரும் ஒரே ரூமில் இருந்துக்கிறோம் அப்படின்னு. என்னடி பேசுகிற அப்படின்றாங்க. நானும் சோழனும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம், அவங்களுக்கு பக்கத்து ரூம் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குல்ல அங்கே போயிடுறோம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரெல்லாம் வந்து கெஸ்ட் இருக்காங்கடி அப்படின்றாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது, அவங்கள எங்கே தங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல அதுதான் அப்படின்னு. அது அவ்வளோ வசதியாக இருக்காதேம்மா அப்படின்றாங்க. இல்லை அது கரெக்டாக தான் இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஏசி கூட இல்லையே அப்படின்னும் போது, ஏன் உங்கள் வீட்டில் என்ன ஏசியோட தான் அவங்க தூங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நிலாவுக்கு. என்னம்மா ரிசப்ஷன்னு சொல்லி வர வச்சுட்டு என்ன மட்டும் தாங்குன்னு தாங்குறீங்க, அவங்கள இந்த மாதிரி நடத்தினா இன்னொரு நாள் அவங்க இங்கே வருவாங்களா அப்படின்னு. அவங்க வரலன்னா இருந்துட்டு போகிறாங்க, நீ மட்டும் வந்து போனால் போதும் அப்படின்னு. ஓ உங்களுக்கு நான் வேணும், ஆனால் என் ஃபேமிலியோ இல்லை எனக்கு வேண்டியவங்களோ யாரும் வேணாம், நீங்கள் உங்கள் கௌரவத்துக்காக மட்டும்தான் யோசிக்கிறீங்க இல்லைம்மா, இதெல்லாம் என் மேலே காட்டுற பாசம் மாதிரியே நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணலை அப்படின்றாங்க. என்ன நீலா விட்டா ஓவராக பேசுகிற அப்படின்றாங்க நம்ம தேனு. ப்ளீஸ்மா அவங்க கூட நான் பேசணும் அப்படின்றாங்க. நான் எனக்கு மெஹந்தி வேணாம், ஒன்றும் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ப்ளீஸ் மேடம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க அந்த ஆர்டிஸ்ட் வேற. சரி ஓகே அப்படி கம்ப்ளீட் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல. இங்கே நம்ம மனோகர் பார்த்திங்கன்னா அவங்க 4 பேரையும் ஒரே ரூமில் தங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம சோழனுக்கு நிலாவோட ரூம்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரியும், நம்ம பாண்டி பல்லவன் சேரன் 3 பேருக்கும் ஒரு ரூமும், நம்ம நடேசனுக்கு மட்டும் தனி ரூமு, அதாவது மனோகர் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக மனோகர் வந்து நடேசனை அவமானப்படுத்தணும், குடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நடேசன் பசங்க கூடவே இருந்துக்கிறேன், எனக்கு பழக்கம் இல்லை இந்த மாதிரி வெளியிலலாம் வந்து தனியாக தங்கி, நான் அவங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் என் கூட இருங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானே அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்குறாரு. இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நடேசன் கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நான் உங்க கூட இருந்தால் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க பரவாயில்லையா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அவங்க ஒரு ரூமில் தங்குறதுக்காக. சோழனும் தாஸும் வெளியில் போனவங்க இன்னமும் வீட்டுக்கு வரல. நம்ம நிலாவுக்கு அவங்க கூட ஃபோன் பேசணும் போல இருக்கு. மதி வராங்க, நல்ல வேலை அண்ணி நீங்கள் வந்தீங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சோழனையே கட் பண்ணிக்க சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க கதவை சாத்திட்டு போங்க அப்படின்றாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சோழனுக்கு அந்த ரிங்கை கால் போயிட்டுருக்கு. அவங்க அட்டென்ட் பண்ண உடனே சொல்லு நிலா அப்படின்றாங்க. எங்கே இருக்கீங்க சோழன் அப்படின்னு. இதோ பார்லரில் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க. எதுக்கு சோழன் பார்லர்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், உன் அளவுக்கு நான் அழகாக தெரியலையாமா, அதுக்காக உங்கள் அண்ணன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே திட்டுறாங்க. எதுவாக இருந்தாலும் சத்தமாக பேசு, நான் வேணா அவுட் ஸ்பீக்கர் போடவா அப்படின்றாரு. சோழன் போதும் நீங்கள் கிளம்பி வாங்க, என்னோட ரூம் தெரியும்ல அங்கே வாங்க அப்படின்றாங்க. ஓகே
ஓகே நிலா வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவங்க 3 பேரும் ஏசி இல்லைனாலும் அவங்க வீட்டில் அவங்க ஊரில் தூங்கின மாதிரி படுத்துடுறாங்க. பட் நம்ம ஊரில் ஃபேன் இல்லைனா கூட நல்லா தூக்கம் வரும். இங்கே என்னடானா தூக்கமே வரமாட்டேங்குது, காத்தோட்டமாக இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே நடேசனும் மனோகரும் ஏதாவது அவரை சரக்கு அடிக்க வச்சுட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம நடேசனும் வந்து கொஞ்சமாக குடிக்க தான் செய்கிறாரு. பட் அவரு தான் கண்ட்ரோல் தெரியும்ல, என்ன தான் குடிச்சிருந்தாலும் அவருக்கு கண்ட்ரோல் இருக்கும். அதனால கண்ட்ரோலாக இருக்கார். என்ன இந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு ஏதாவது உளருவான், அவன் வாயில் எதையாவது போட வச்சு பிரச்சனை உருவாக்கலான்னு பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எனக்கு நல்லா தூக்கம் வருது சம்மந்தி, நான் தூங்குறேன் அப்படின்னு அவர் போய் படுத்துடுறாரு. மனோகர் வந்து இவன் பக்கத்துலையா படுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பெட்டில் அமைதியாக படுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏதோ உருமுற சத்தம். திரும்பி பார்த்தா நம்ம நடேசன் தான் கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. இந்த ஆள் கூட போய் படுக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லி மனோகர் விடிய விடிய முழிச்சுட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ சோழன் வந்து நிலாவோட ரூம்ல இருக்காங்க. நிலா கிட்ட சோழன் கேட்குறாங்க, ஏன் நிலா உனக்கு ஓகே தானே, உங்க வீட்டில் எல்லாரும் உன்னை நல்ல விதமாக நடத்துறாங்களா அப்படின்னு. அப்போ உங்களை நல்ல விதமாக நடத்தலை அப்படி தானே அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் விடு நிலா, அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கணும்னு நினச்சா அது என்னோட முட்டாள்தனம். கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. சாரி சோழன், ரிசப்ஷன் முடிஞ்சதும் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், எதுக்காகவும் இங்கே வரக்கூடாது அப்படின்றாங்க. என்ன நிலா, என்கிட்ட அவங்க நல்ல விதமாக நடந்துக்கலனா என்ன, உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களே, உனக்கு அவங்க வேணும், உனக்கு தானே அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அப்படின்னு, என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களாம் உங்களுக்கு தேவையில்லையான்னு. நானாக வேண்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் என்ன வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. சோழன், ஏதாவது உங்களை ஹர்ட் ஆகுற மாதிரி பேசினாங்களா, உங்களை அவமானப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சச்சே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சோழன் வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கோவிலுக்கு போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவுக்கு சாரி ஃப்ளீட் எடுத்து விட்டுருக்காரு சோழன். இதை வந்து எதார்ச்சியாக தான் மனோகரும் நம்ம தேனவும் கூப்பிட்றதுக்கு வரும்போது பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் பிடிக்கல. சோழன் போயிட்டு நிலாவுக்கு பேரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது போலமா நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா கதவை தட்டிட்டு வரமாட்டிங்களா அப்படின்னு நிலா முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுது. இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம இப்போ எல்லாருமே வெளியே கிளம்பி போகிறாங்க. நம்ம சோழனும் நிலாவும் பொண்ணு மாப்பிள்ளைங்கிறதுனால ஒரு காரில் ஏற்றுறாங்க. அந்த காரில் இருக்கிற இடத்துல மற்றவங்கெல்லாம் ஏறுறாங்களே தவிர நம்ம பாண்டி, பல்லவன், சேரன் இவங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த காரு அப்படிங்கிறத யாருமே சொல்கிறதில்ல. அப்போது நம்ம நிலாவே காரை விட்டு இறங்கி அந்த காரில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, அவங்க ரிலேட்டிவ் தான், மற்றபடி கெஸ்ட்டு தான், இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிடையாது, உங்களுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது அதில் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னும் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிற்கிறாங்க அப்படின்னு. பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இறங்கி இன்னொரு கார் கிட்ட போகிறாங்க. அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மனோகர் வந்து கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நிலா பார்த்துட்டு இவங்க 4 பேருக்கு அவங்க காரு அலகேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கடுப்பாகுறாங்க. நிலா வாங்க சோழன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்போ சோழன் போயிட்டு என்ன அப்படியே நிற்கிறீங்க, வாங்க உள்ள அப்படின்றாங்க. டேய் நீ கண்டுக்கல, நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு. நிலா பார்த்தியா எப்படி கண்டுக்கிட்டு எங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்குதுன்னு அப்படின்றாரு சேரன். அண்ணன் நான் பார்த்தேன், நான் பண்ணுறதை விட நிலா பண்ணாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சரிடா அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் இவங்க ஃபேமிலியெல்லாம் ஒரு காரில் ஏறவும் நடேசனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிலாவை நினச்சி. ஆனால் மனோகருக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதில் பெருசாக யாருமே இல்லை. ஏன் இவ்வளோ குறைச்சலாக இருக்காங்க, நிலா வீட்டு சைட்லேருந்து யாரும் சொந்தக்காரங்க வரலையா அப்படின்னு சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ மனோகர் சொல்கிறாரு, அவங்க சைடில் ரிசப்ஷன் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, நம்மள யாரையும் பெருசாக கூப்பிடல, அதை நம்ம சைடில் வைக்கும்போது அவங்க யாரும் பெருசாக வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுது. எல்லாரும் வெளியே போகும்போது அந்த காரில் வந்து மறுபடியும் அதே பிரச்சனை வருது. நிலா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்கள் தான் இந்த காரில் வரணும் அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் லேட்டாக வராங்க. மனோகருக்கு கோபமாக வருது, நிலா நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பல்லவனை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அவர் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணார். ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு. அதில் அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இருக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்தார். அப்புறம் அண்ணனுக்கு ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு 2. உடனே சேர் அண்ணன் சாப்பிடுவாரா இல்லையா, எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லி 3 ஐஸ்கிரீம் எடுக்கிறாங்க. 3மே நல்ல
காஸ்ட்லியானது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு வரும்போது மனோகர் பார்த்துடுறாரு. மனோகர் பார்த்துட்டு, என்ன தம்பி அசிங்கமாக 3 எடுத்துகிட்டு வரீங்க, 1 எடுக்கலாம்ல, என்ன இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீமே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சிடுறாங்க. 3 வச்சுட்டு அவர் போகும்போது, தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் 1 எடுத்துக்கோன்னு சொன்னேன், அசிங்கமாக 3 எடுத்துகிட்டு போகிறேன், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு, அதுக்கே உனக்கு கோவம் வந்துடுச்சா, என்ன இப்படி இருக்கிறீங்க, லோக்கலாக இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டது என் தப்பு, தனியாக ரூம் போட்டு தங்க வச்சிருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலா வந்துடுறாங்க. இவர் வேற கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரு மனோகர். நம்ம பல்லவன் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. சேரன் கரெக்டாக அங்கே வர, அண்ணே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி பல்லவன் அழ ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம நிலா மனோகர் கிட்ட, என்னப்பா பேசுறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, நாங்கள் என்ன ரிசப்ஷன் வைங்கன்னு கேட்டோமான்னு. நிலா, எல்லாரும் இருக்காங்கன்னு. எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கு அவமானமா இருக்கு, அவனுக்கு அவமானம் இருக்காதா, சின்ன பையன் அவன், இப்படிதான் பேசுவீங்களா, ஏதோ ஐஸ்கிரீம் எடுத்தா உங்களை மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் மட்டும் எடுத்து பண்ணிக்கிறது, உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிறதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் கிடையாது. ஒன்று ஏதாவது சாப்பிட்றோம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், அப்படி எதுவாக நடந்தாலும் கூட இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறது, சேர்த்து வாங்குறது தான் பழக்கம். அந்த ஞாபகத்தில் அவன் எடுத்துட்டான். உங்களுக்கு என்ன தெரியும் குடும்ப ஒற்றுமையை பற்றி, நீங்கள்லாம் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனா, சோழனோட ஃபேமிலி தவிர வேறு எங்கே போயிருந்தாலும் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது, உங்களெல்லாம் அப்பான்னு சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க நிலா. நிலா பார்த்து பேசு, போயும் இந்த மாதிரி ஒரு லோக்கல் பசங்க கூட, அதுவும் ஒரே வீட்டில் எப்படி தான் இருக்கிறியோ தெரியல, அந்த வீட்டில் உள்ள ஏதாவது பேசினா கூட வெளியே அப்படியே கேட்கும், அங்கே போய் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழ முடியும்னு தெரியல, அப்படி இருக்கிற பசங்களுக்கு இந்த வீட்டில் வந்தால் அத்தனை குறை சொல்கிறாங்க, அப்படி இப்படின்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்பா பார்த்து பேசுங்கன்னு. அட போதும் நிறுத்துமா பிச்சைக்கார பசங்க அப்படின்னவும் சட்டையை பிடிச்சிடுறாங்க நம்ம மனோகரோட சட்டையை. நிலா பார்த்து பேசுங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வாங்கினே போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் திங்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, வேண்டாமா ஏதோ தெரியாம பேசிட்டாரு நடந்துருச்சுன்னு, ஆனா எதையும் காதல வாங்குறது இல்ல, நாங்க போறோம்னு சொல்லிட்டாங்க, ரிசப்ஷன் நடக்காதுங்கிற மாதிரி நிலா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. தேங்க்யூ.